இந்த பதிவில் ஒரே பொருளை வச்சு இன்ஸ்டன்ட் ஹேர் டை ஆயில் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரெண்டுமே இயற்கையான பொருளை மட்டுமே வச்சு செய்ய போகிறோங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை ஆயில் ரெண்டையுமே நம்ம கொஞ்ச நேரத்தில் ஈஸியாக செய்திடலாம். இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் முழுவதும் அப்படியே கருமையாக மாறி நிரந்தரமான ஒரு கருமையான முடியை நம்ம வச்சுக்கலாங்க. இந்த ஹேர் டை ஆயில், ஹேர் டை ரெண்டையுமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ போய் நம்ம பார்க்கலாம். ஹேர் டையை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை வச்சு தான் நம்ம ஹேர் டை ஆயிலும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கடலைங்க. இந்த நிலக்கடலையில் நம்மளுக்கு ஏகப்பட்ட ஹேருக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பீனட் ஆயிலை வச்சு எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய சித்த மருத்துவ டாக்டரும் சரி, நாட்டு மருந்து மருத்துவர்களும் சரி, இந்த பீனட்டில் செய்கிற, அதாவது வேர்க்கடையில் செய்கிற ஆயிலை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ இது நான் ஒரு பிடி அளவு நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் செய்யணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க. இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நிலக்கடலையை ஹேர் டை செய்யும்போது ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிலக்கடையில் ஒரு ஆயில் வெளியில் வரும். அந்த ஆயில் வெளியில் வராமையே போயிடும். அதனால கண்டிப்பாக நிலக்கடலையை வறுக்கும் போது நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும். கடலை பார்த்தீங்களா, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பாருங்கள், இதுலேருந்து ஆயில் தெரியுதா தெரியல உங்களுக்கு, லைட்டாக ஆயில் மாதிரி வருது பாருங்கள். அப்போ வெளியில் ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே நிலக்கடலை வறுபட்டுருச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆயில் நல்லா வெளியில் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல முறையில் ஹேர் டை கிடைக்கும். பாருங்கள், நல்லா பலன்னு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி கடலையை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சிடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இன்ஸ்டன்ட் ஹேர் டையும் ஹேர் டை ஆயிலும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடிகள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா நைஸாக நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். நான் இடிகளிலேயே இது பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ கருன்னு நம்மளுக்கு ஹேர் டை கிடைக்குது. இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத ஃபுல்லாக நான் ஹேர் டை பவுடரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். நல்லா நைஸாகவே பவுட்ரு பண்ணியிருக்கேங்க. அப்படி உங்களுக்கு நைஸாக இல்லை அப்படின்னா நீங்கள் சலிச்சு கூட எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது. இப்போ இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஹேர் டையாக பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொடியை இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக பயன்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு பவுட்ரு நான் எடுத்துக்கிறேன், இந்த ஹேர் டை பவுட்ரை. இப்போ இதில் நம்ம இந்த விட்டமின் இ டேப்லெட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இது மாத்திரை இதுலேயும் கிடைக்கிது, மாத்திரை மாதிரியும் கிடைக்கும். இல்லை நீங்கள் பாட்டிலில் எம்எல் கணக்குலையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த ஹேர் டை பவுடருக்கு தகுந்த மாதிரி நான் எத்தனை மாத்திரை வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இதில் ஒரு 3 மாத்திரை சேர்த்தேங்க. இந்த 3 மாத்திரை சேர்த்த உடனே எனக்கு இந்த அளவுக்கு லிக்யூடாக எனக்கு கிடச்சிருக்கு.
நீங்கள் எவ்வளோ பவுடர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டமின் இ டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஹேர் டை பவுடரை நம்ம இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்துகிறோம். இதை வந்து நம்ம நல்லா வந்து எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஹேர் டையை நம்ம இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்தும் போது நம்மளுடைய நரைமுடி பிரச்சனைக்கு எப்பயுமே தீர்வு கிடைக்குங்க. நம்ம எப்பெல்லாம் நரைமுடி தெரியுதோ அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. ஏன்னா இது நம்ம வந்து வெறும் நிலக்கடலையை மட்டுமே வச்சு செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இதை நம்ம வந்து ஹேர்லையும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு விதம். இதை வந்து நீங்கள் இது இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக பயன்படுத்துகிற விதம். இப்போது ஹேர் டை ஆயிலாக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஹேர் டை ஆயிலாக பயன்படுத்துறதுக்கு நம்ம நிறைய செய்து வச்சுக்கலாம். 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு எவ்வளோ வேணுமோ, கெட்டு போகாது இந்த எண்ணெய். இப்போ நான் வந்து 1 மாதத்துக்கு தேவையான அளவு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து இந்த ஹேர் டை பவுடரை எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து கருஞ்சீரக எண்ணெயும் கடுகு எண்ணெயும் சேர்க்க போகிறேங்க. இந்த கருஞ்சீரக எண்ணெயும் கடுகு எண்ணெயும் நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். கடுகு எண்ணெய் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். 100 ml வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சாதாரணமாக சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா கருஞ்சீரக ஹேர் ஆயில் நம்ம வீட்டிலேயே செஞ்சது. உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நான் வந்து கடுகு எண்ணெயையும் கருஞ்சீரக எண்ணெயையும் நான் சேர்த்துக்கிறேங்க. கருஞ்சீரக ஒரு 25 ml வந்து கருஞ்சீரக ஹேர் ஆயிலை நான் சேர்த்துக்கிறேன். இது பாருங்க, இதுதான் வந்து கடுகு எண்ணெய். இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100 ml வந்து 42 ரூபா தாங்க. இந்த கடுகு எண்ணெயும் நான் 25 ml அளவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடுகு எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதேமாரி நம்மளுடைய நரைமுடிகளை கருமையாக்குறதுக்கு இந்த கடுகு எண்ணெய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடுகுல ஹேர் டை ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கூட நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை சாதாரணமாக கடுகு எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள் எவ்வளோ திக்காக ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு. செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த ஹேர் டை ஆயிலை யூஸ் பண்ணும்போது தலையில் வந்து ஆயில் இருந்தால் பரவாயில்லைங்க. நீங்கள் ஆயிலோடைய தலையில் வந்து நல்லா வந்து இதை வச்சுட்டு மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வந்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஹேர் ஷாம்பு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் முடிக்கு அந்த ஷாம்பு, இல்லைன்னா சிகக்காய் ஷாம்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மைல்டு ஷாம்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து ஹேரை வந்து நல்லா வந்து மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 2 hours கழித்து ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வாரத்தில் 2 தடவை கண்டிப்பாக செய்யணுங்க. வாரத்துக்கு 2 வாட்டி நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய இளநரை இருந்தாலும் சரி, முதுநரை பிரச்சனை இருந்தாலுமே உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க. முதுநரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு புதுசாக முளைக்கக்கூடிய முடிகள் எல்லாமே நல்லா வந்து கருமையாகவே வளர ஆரம்பிக்கும். பழைய முடிகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய ஹேருக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. ஹேர் க்ரோத்து தான் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஹேர் டையை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணிட்டு நம்ம எங்கே வேணாலுமே வெளியே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணால் இந்த ஹேர் டை, அதாவது இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை போயிடும். அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணால் போயிடும். இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக தான் பயன்படுத்தப்பட
இதை வந்து நம்ம இன்ஸ்டன்டா தான் பயன்படுத்துறோம். ஸோ அதனால போயிடும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேயையும் ஹேர் டே ஆயிலையும் நீங்க செய்து பாருங்க. எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட்ல கொடுங்க. ஒரு 3 மாசமாவது யூஸ் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.